ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எப்போ நாளைக்கு காலையில் 10 மணி வரும், ஞாயிற்றுக்கிழமைக்கான ப்ரொமோ என்ன அப்படி சூப்பராக கொடுக்க போகிறாரு டேரக்டர் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு தான் இருந்துகிட்டு இருக்கேன். இது சம்மந்தமாக காலையிலே வேறு நான் பேசினேன். நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதை வச்சு ஈவினிங் ஒரு ப்ரொமோ பேசலான்னு பார்த்தேன். நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா மகாநதி சம்மந்தமாக பெருசாக எந்த ஒரு அப்டேட்டும் சோசியல் மீடியாவில், அதாவது ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் இருந்தோ சோசியல் மீடியாவில் இருந்தோ நமக்கு எதுவும் கிடைக்கல. எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வாரமும் பார்த்தா விஜய் காவேரியோட அந்த டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை கண்டினியூ ஆகும். தொடர்ந்து பார்த்தோம்னா காவேரி விஜய் மேலே அந்த பொசசிவ்னஸில் தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வெனிலாவோட கேரக்டர் இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. வீட்டில் வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறாங்க. தாத்தா விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுவார். அப்படிப்பட்ட மூமெண்ட்லாம் இருக்கும். ஆக மொத்தத்தில் விஜய் காவேரியை ஒரே ஸ்க்ரீனில் பார்க்குறதே நமக்கு ஒரு சந்தோஷம் தான். பர்சனலாக பார்த்தா எனக்கு அது சந்தோஷம் தான். ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு இன்னும் பார்த்தா அந்த மென்டல் கேரக்டர் இருக்குல்ல, அதாவது ஏண்டா அப்படின்னு ஒரு கேரக்டர்லாம் ஒரு சில கேரக்டர் இந்த சீரியலில் இருக்கிறாங்க. உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். அதில் பார்த்தா ராகினி காவேரியை வெறுப்பேற்றி காவேரி கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசித்தேன். ஒருவேளை அப்படி நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா பிரவீன் டேரக்டரை பற்றி நம்பவே முடியாது. எப்போ என்ன மாதிரி ட்விஸ்ட் அடித்து ஸ்டோரியை மாற்றுவார்னு தெரியாது. பாரி ஸ்டோரி ரைட்டரும் அவரும் அப்படி தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். சரி, இப்போ கதைக்கு வருவோம். அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னா வழக்கம் போல தான் வெண்ணிலா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. அதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி ராகினி காவேரியை வெறுப்பேற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் காவேரி விஜய் மேலே கோவமாக இருப்பாங்க. விஜய் காவேரியை சூப்பராக புரிஞ்சுக்கிட்டாங்க. விஜயும் காவேரியும் விஜய் புரிஞ்சிருக்காங்க. அது இல்லைங்கிறதுலாம் டவுட்டே இல்லைன்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் எல்லா இடத்துலையும் இருக்க ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான். தனக்கு பிடிச்சவங்க அவங்களோட அன்பு முழுசாக தனக்கு மட்டுமே கிடைக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. அந்த விஷயத்தில் யாரும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது மாதிரி இருக்க ஒரு கோபம் தானே தவிர வேறு எதுவும் காவேரிக்கு விஜய் மேலே சந்தேகமோ கோபமோ எதுவும் இல்லைங்கிறது நம்மளாலையும் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அவங்களோட ஃபேன்ஸ் எப்படிங்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். எனக்கும் அது தெரிஞ்சது தான். ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா அடுத்த வாரத்துக்கும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளாக இருக்க அந்த ஊடல் கூடல் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு சண்டை இருக்க போது அதையுமே நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில் விஜய் காவேரி எப்படி ரியாக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த வாரத்துக்கான நமக்கு ட்ரீட்டாக இருக்க போது. எப்படி பார்த்தாலும் நாளைக்கு உள்ளான ப்ரொமோ கொஞ்சம் நல்லபடியாக கொடுத்து சந்தோஷப்படுத்தினா நல்லாயிருக்கும். நான் வெயிட் பண்ணுறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.